ஹரே கிருஷ்ணா. நமக்கும் பல நேரங்கள்ல மத்தவங்க செய்யற செயலை பார்த்து அதுல கிடைக்கிற பணம், மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாம் பார்த்தா அந்த தொழிலை நாம செஞ்சா என்னன்னு தோணும். இப்படி மத்தவங்க தொழிலை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சா அவங்க தொழிலை நாம தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாம போலாம். ஏன்னா அது நம்ம ஸ்வதர்மம் இல்ல. ரொம்ப பெரிய பெரிய சாதனை செஞ்சவங்க எல்லாருமே பொதுவா அவங்க சுபாவத்துக்கு ஏத்த தொழில ஒழுங்கா செஞ்சவங்களாதான் இருக்காங்க. இந்த விஷயத்துல பகவான் அர்ஜுனன் கிட்ட இந்த சுபாவத்தை சொல்லும் போது ஸ்வதர்மம்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறார். ஸ்வதர்மம்னா ஜீவனோட சுபாவம். அர்ஜுனனோட ஸ்வதர்மம் சத்திரிய தர்மத்தை பின்பற்றுறது. அவனை நம்பி இருந்த மக்களை, நாட்டை காக்குறது. நம்ம சுபாவத்துக்கு ஏத்த தொழில நாம செய்யறப்போ அந்த வேலை நமக்கு சுமையா தெரியறது இல்ல. அந்த வேலையில முழு அர்ப்பணிப்பு உண்டாகும். இத தொழில் பக்தின்னு நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க. அந்த தொழில் பக்தி இல்லைன்னா ஒரு அரைகுற மனசோட செயலை செய்வோம். அந்த ஹாஃப் ஹார்ட்டட்னஸ்னால நாம செய்யற தொழில்ல முன்னேற்றம் பெருசா இருக்கிறது இல்ல. அதனால பணம் சம்பாதிக்க முடிஞ்சாலும் மனசுல அதால ஒரு திருப்தி இருக்கிறது இல்ல. பகவான் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லாம நாம எல்லாருக்குமே பொதுவா சொல்ற சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இதுதான். நம்ம சுபாவத்துக்கு ஏத்த தொழில் எதுவோ அத பலன் எதிர்பாராம ஆத்ம திருப்தியோட, தொழில் பக்தியோட தொடர்ந்து பின்வாங்காம நம்பிக்கையோட செஞ்சுட்டே இருந்தா அதுக்கு உண்டான பலன் ஆட்டோமேட்டிக்கா பணமா, புகழா, அந்தஸ்தா, ஆத்ம நிறைவா கண்டிப்பா வந்து சேரும். ஹரே கிருஷ்ணா.